தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான பிபிசி வெளியிட்ட பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். அதுவும் லேட்டஸ்டாக வெளியிட்ட புதிய சுட சுட வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள். அதாவது தமிழக அரசியலை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரே விஷயம், நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை நோக்கிதான் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு விடை தேடும் விதமாக பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தற்போது அவர்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தொடங்கி இந்தியாவில் பிற மாநிலங்களில் வரையிலும், அவ்வளவு ஏன் வெளிநாடுகளிலும் கூட எத்தனையோ கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இந்த தமிழக சட்டசபை தேர்தலின் முடிவுகள் குறித்து அவர்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். அதிலும் தற்போது இருக்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால், இதுவரை தமிழகம் பார்த்திடாத அரசியல் களமாகத்தான் இந்த ஒரு தேர்தல் பார்க்கப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்பே திமுகவில் இருந்து பிரிந்து வந்த எம்ஜிஆர் முதல் முறையாக அரசியல் களத்தில் அதிமுக என்ற ஒன்றை தொடங்கி தனித்து களமிறங்கும் போது மட்டும்தான் இப்படியான ஒரு அரசியல் சூழல் நிலவியதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர். ஆக எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய அந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு இந்த தேர்தலில்தான் அந்த அளவுக்கான எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் விஜய் மட்டும்தாங்க. என்னதான் விஜயின் அரசியல் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும், விஜயால் 1-2 தொகுதிகளை கூட பிடிக்க முடியாத சூழல் இருந்தாலும் கூட விஜயை மையப்படுத்தி தான் இந்த ஒரு தேர்தல் சுற்றி வருகிறது. ஒரு பக்கம் ஆளும் கட்சியான திமுக என்பது கூட்டணி கட்சிகளோடு பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவெடுத்துவிட்டது. மறுபக்கம் மத்தியில் ஆளும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுகவும் ஓரளவுக்கு இணையான பலத்துடன் தான், அதாவது கூட்டணி பலத்துடன் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. ஆனாலும் திமுக கூட்டணியை ஒப்பிடும்போது அதிமுக கூட்டணி என்பது அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கூட்டணி கிடையாது. அதேபோல திமுக அதிமுக இரண்டையும் தவிர்த்து பார்த்தால் மூன்றாவது பெரிய கட்சியாக விஜயின் கட்சிதான் இந்த தேர்தலில் உருவெடுத்திருக்கிறது. இதை பல அரசியல் விமர்சகர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அதேபோல தற்போது வெளியாகி வரும் கருத்து கணிப்பு முடிவுகளும் அதை உறுதி செய்கிறது. அதாவது இதற்கு முன்பு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் புதிய கட்சியை தொடங்கி மூன்றாவது கட்சியாக உருவெடுத்தனர். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய வரவேற்பு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. திமுகவை விட்டு வைகோ பிரியும் போது அந்த காலத்தில் வைகோ சந்தித்த முதல் தேர்தலில் வைகோ மீதான எதிர்பார்ப்பு உச்சக்கட்ட அளவில் இருந்தது. ஆனால் வாக்கு சதவீதம் என்பது சுத்தமாக வைகோ கட்சிக்கு கிடைக்கவில்லை. அதே போலத்தான் விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், இது போன்ற இன்னும் ஒரு சில பேராக இருக்கட்டும், யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு ஆதரவு விஜய்க்கு இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழலிலும் கூட திமுகவின் அரசியல் சாணக்கியத்தனம் என்பது வென்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் முதல் 2-3 இடத்தில் இருக்கும் நடிகர்களில் ஒருவர்தான் விஜய். அந்தளவுக்கு விஜய்க்கு இந்திய அளவில் வரவேற்பு இருக்கிறது. அதனால்தான் விஜய் பிரச்சாரத்திற்கு வரும்போது அல்லது ரோடு ஷோ செய்வதற்கு வரும்போது இவரை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அலை அலையாக திரள்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய திடீர் எழுச்சியாக விஜய் வந்தாலும் கூட திமுகவின் அரசியல் நகர்வுகள் என்பது விஜயின் மிகப்பெரிய எழுச்சியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது என்பதைப் போலத்தான் தெரிகிறது. ஏனென்றால் தற்போது வெளியாகும் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றுகிறது. அதுவும் என்னதான் விஜய் வந்துட்டு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி என்று கூவி கூவி கத்தினாலும் அதை கொஞ்சம் கூட திமுக பொருட்படுத்தவில்லை. திமுகவை பொறுத்தவரையில் மோடியைத்தான் எதிராக நிறுத்தி தமிழகத்தில் பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர். ஆகவே எடப்பாடியை கூட திமுக அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது விஜயை பற்றி திமுக யோசிக்கவே இல்லை என்பதைப் போலத்தான் மக்களிடம் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விட்டது திமுக. அதுதான் திமுகவுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பலமாகவும் மாறியிருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை சீமான் எதற்காக செய்ய தவறவிட்டார் என்றுதான் தெரியவில்லை. ஏனென்றால் இதுவரையிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தலுக்கு தேர்தல் வாக்குகளை அதிகமாக வாங்கி கொண்டு வந்தார் சீமான். அதற்கு மிக முக்கிய காரணம், ஆளும் கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்ததால் தான் சீமானுக்கு வாக்கு வங்கி அதிகரித்தது. இதை திமுக விமர்சகர்களும் கூட நிறைய பேர் ஒப்புக்கொண்டுள்ளனர்.
ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் சீமானின் கவனம் சம்பந்தமே இல்லாமல் விஜய் மீது முழுமையாக திரும்பியது. அதனால்தான் இந்த முறை சீமானின் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதைத்தான் கருத்து கணிப்புகளும் உறுதிப்படுத்துகிறது. அதே சமயம் அதிமுக எடப்பாடியை எடுத்துக்கொண்டால் இவருடைய அரசியல் என்பது ஓரளவுக்கு எடுபட்டாலும் பெரிய அளவில் இந்த தேர்தலில் எடுபடவில்லை என்பதுதான் பெருவாரியான மக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. அதுவும் அதிமுகவில் ஏற்கனவே பல பிளவுகளும் ஏற்பட்டுள்ளது. அதிலும் இந்த முறை என்னதான் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் கத்தி போய் வாழ வந்த கதையாட்டம் இந்த பக்கம் டிடிவி வந்தாலும் அந்த பக்கம் சசிகலா புதிதாக கட்சி தொடங்கி ராமதாசுடன் கூட்டணி போட்டு சசிகலாவும் இந்த தேர்தலில் குதித்துவிட்டார். இதனால் அதிமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய வாக்குகள் என்பது பெருமளவு சரிய தொடங்கும். ஆக இதுதான் எடப்பாடியின் அதிமுகவுக்கு வந்த மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. அதே சமயம் ஓபிஎஸ் அவர்களும் திமுகவிற்கு சென்று விட்டார். இந்த விஷயமும் அதிமுகவின் வாக்கு வங்கியை லேசாக பாதிக்கக்கூடும். அதே நிலைமைதான் செங்கோட்டையனை எடுத்துக்கொண்டாலும் கூட செங்கோட்டையன் விஜயின் கட்சிக்கு சென்றதால் அதிமுகவின் வாக்குகள் லேசாக குறையலாம். ஆக தமிழக அரசியல் சூழல் என்பது ஓவராலாக பார்த்தால் இதுதான். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நடைபெறப் போகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெல்லப்போவது, யார் ஆட்சியை பிடிக்கப் போவது என்ற எதிர்பார்ப்புக்கு தீனி போடும் வகையில் ஒவ்வொரு கருத்து கணிப்பு நிறுவனங்களும் அவர்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் பிபிசியும் தற்போது புதிதாக லேட்டஸ்டான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். இந்த ஒரு கருத்து கணிப்பு திடீரென சில மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் இதுவரை வெளியான பல கருத்து கணிப்புகளில் பெருவாரியான கருத்து கணிப்புகளில் திமுகவின் கைகள்தான் மிகப்பெரிய அளவில் ஓங்கியிருக்கும். ஆனால் இப்போது பிபிசி வெளியிட்ட இந்த புதிய கருத்து கணிப்பில் திமுகவின் வாக்கு சதவீதம் 34% மாறியிருக்கிறது. ஆனாலும் கூட இப்போதும் திமுக தான் முதல் இடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த முறை விஜய் வந்தால் வாக்கு சதவீதத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் இப்போதும் கூட திமுக தான் முன்னிலையில் இருந்து வருகிறது. ஆகவே பிபிசியின் இந்த புதிய லேட்டஸ்டான கருத்து கணிப்பின்படி திமுக 34% வாக்குகளையும், அதிமுக 26% வாக்குகளையும், விஜயின் கட்சி 21 முதல் 27% வாக்குகளையும், சீமானின் கட்சி 13% வாக்குகளையும் பெறலாம் என்ற அந்த ஒரு முடிவு வெளியாகியிருக்கிறது. இதில் திமுகவை பொறுத்தவரையில் 125 இடத்திற்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றலாம் என்ற முடிவும், அதேபோல அதிமுகவை எடுத்துக்கொண்டால் 70க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும் என்ற முடிவும், அதேபோல விஜயின் கட்சியை எடுத்துக்கொண்டால் 3 தொகுதிகளுக்கும் அதிகமாக கைப்பற்றும் என்ற முடிவும், சீமான் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்ற முடிவும் வெளியாகியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நம்பகத்தன்மைக்கு எதிராக இருப்பது போல கூட தோன்றலாம். ஏனென்றால் விஜயின் வாக்கு வங்கி என்பது அதிமுகவை தாண்டுவது போல தெரிகிறது. ஆனாலும் தொகுதிகளின் வெற்றிகளின் அடிப்படையில் பார்த்தால் அதிமுக தான் 70க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றப் போகிறது. அதேபோல சீமானின் கட்சிக்கும் 13% வாக்கு வங்கி என்பது நம்புவது போல் இல்லை. ஆனாலும் கூட தற்போதைய அரசியல் மனநிலை என்பது மக்களிடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற அந்த ஒரு கருத்தை தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பிரதிபலிக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.